என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது வியக்க வைக்கும் நிகழ்வுகளையும் நகைச்சுவையாக நடக்கும் நிகழ்வுகளையும் நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உறவுகளே, திமுக அரசாங்கம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுகவிற்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த சகோதரிகள், அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்த வைஷ்ணவி, தோழர் சுந்தரவல்லி, இவங்களை எல்லாமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஆபாசமாக சித்தரிச்சு சமூக வலைதளத்திலையும் என்னுடைய வாட்ஸ்அப் கைபேசி எண்ணுக்கும் இந்த ஆபாசமா சித்தரிச்சு இந்த புகைப்படங்க எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சாங்க. இது சம்பந்தமா திமுக அரசாங்கம் இருக்கும் போதே நான் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேல திமுக அரசாங்கம் எடுக்கல. மாறா இதை டிசைன் பண்ணுவ இன்னைக்கு தலைமறைவா இருக்கிறான். அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுடைய அதிரடியான நடவடிக்கை தான். உறவுகளே, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் அரசாங்கம் தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கை என்னுடைய வார்த்தையால சொல்ல முடியல. அவங்களுடைய பெருமையான நடவடிக்கைகள் எல்லாமே இந்த நிமிஷத்துல வார்த்தையால சொல்ல முடியாது. அதனால அண்ணன் விஜய் அவர்களுக்கு நான் கிளாப் பண்ணிக்கிறேன். உறவுகளே, 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு முழுவதும் அரசு சொத்துக்களை கொள்ளையடிச்சு போலி ஆவணங்கள் தயாரிச்சு டிஆர்ஓ கையெழுத்தையும், தாசில்தார் கையெழுத்தையும், பிடிஓ கையெழுத்தையும், விஏஓ கையெழுத்தையும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையெழுத்தையும், டாக்டர்ஸோடைய கையெழுத்து எல்லாமே போலியா போட்டு போலி ஆவணங்களை தயாரிச்சு அரசு சொத்தை அரசுக்கே வித்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா திமுக அரசாங்கம் இருக்கும் போது நான் எனது தலைமையில என்னோட அமைப்பு புகார் கொடுத்து எந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுக்காம அதிமுக ஆட்சியில நடந்தது திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குன்னு புகார் கொடுத்தா இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த தவறை மூடி மறைக்கிறாங்க. ஆனா இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த தாவேக அரசு அமைஞ்சதுக்கு பிறகு நான் கொடுத்த புகார் மனு எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதிவுத்துறை ஐஜி அலுவலகத்துல இன்னைக்கு விசாரணைக்காக இன்னைக்கு எங்களை அழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மூட்டை அந்த போலி ஆவணங்கள் மூலியமா அரசு சொத்து அரசுக்கே வித்த அந்த ஆவணங்களை அனைத்தையும் எடுத்துட்டு போய் இன்னைக்கு மூட்டையா கட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு திரும்ப விசாரணைக்கு நாங்க ஆஜராவோம் என்பதனை நாட்டு மக்களுக்கும் ஊடகத்தினருக்கும் நான் இந்த தகவலை